இன்றைக்கி நாம் கும்பம் ராசிக்காரர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் என்ன கொடுக்க போகுது, எப்பேற்பட்ட மாற்றங்கள்லாம் அமையப்போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த ஒரு வீடியோவில் தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் கேட்டிருந்தீங்க. நம்ம கண்டினியூவாக இப்போலாம் வீடியோவில் கொடுத்துக்கிட்டு தாங்க இருக்கோம். எப்போதுமே 500 ரூபாய்க்கு மேலே ஆகும் ஜாதகம் பார்க்க. ஆனால் இந்த ஒரு ஆகஸ்ட் மாதம் வெறும் 100 ரூபாய்க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரோங்க. இந்த செப்டம்பர் மாதம் ஓகேங்களா. இந்த செப்டம்பர் மாதம் மட்டும் வெறும் 100 ரூபாய்க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரோங்க. தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு யாரும் ஃபோன் கால் பண்ணமேனா ஜஸ்ட் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பினாலே போதுங்க. உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க. ஜஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரே ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும், உங்களுக்கு டீட்டெயில் அப்படிங்கிறது சொல்லிடுவாங்க. அப்போ நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு. ஃபஸ்ட்டு நம்ம ஜாதக கட்டத்தை பார்த்து ஜனன கால பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிடுவோம். அதற்கு பிறகு இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் பலன்கள் அப்படிங்கிற சொல்லிடுவோம். அதற்கு பிறகு உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள், கேள்விகள் இதெல்லாம் நீங்கள் கேட்கலாம். கடைசியாக எளிமையான பரிகாரங்கள் அப்படிங்கிறதையும் சொல்லிடுவோம். இதில் இருந்தே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடைச்சிடும். கடைசியில் ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட்டு பிறந்த தேதி, நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதும், நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிவிடுவோம். நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். குரோதி வருடத்தோட ஆவணி மாதம் முடிஞ்சு புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது தொடங்கிடுச்சு. இந்த புரட்டாசி மாதம் அப்படின்னாலே நம்ம சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியது அப்படிங்கிறதுல பெருமாளுக்கு உகந்ததொரு மாதம் எல்லாருக்குமே தெரியும். மகாவிஷ்ணுவுக்கு உகந்த மாதம் அப்படிங்கிறதுனால வைணவ ஆலயங்கள் எல்லாத்துலேயுமே சிறப்பு பூஜைகள் அப்படிங்கிறது நடக்கும். இந்த மாதம் முழுக்கவே பார்த்தீங்க அப்படின்னா மாமிச உணவு யாரும் சாப்பிட மாட்டாங்க. அப்படி ஒரு புனிதமான ஒரு மாதம் தான் இந்த புரட்டாசி மாதம். இந்த புரட்டாசி மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்க போகுது அப்படிங்கிறத நாம் பார்க்கணும். அதற்கு இந்த மாதத்தோட கிரக நிலைகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட மாறுதல்கள் அப்படிங்கிறது இருக்குது. ஆட்சி, உச்சம், பரிவர்த்தனை, வக்ரம், இப்படி சகல விதமான ஒரு மாற்றங்களும் இந்த ஒரு மாதத்தில் கிரக நிலைகளில் இருக்குது. அதாவது புத்திகாரகன் புதனுடைய வீடான கன்னிராசியில் சூரிய பகவான் மாதம் முழுக்க இருக்கிறாரு. அதே புதனுடைய இன்னொரு வீடான மிதனத்தில் செவ்வாய் இருக்கிறாரு. புதன் மாத தொடக்கத்தில் சிம்ம ராசியில் இருக்காரு. 3ஆம் தேதி அன்னைக்கு கன்னிராசிக்கு போயிட்டு ஆட்சியும் அடைகிறாரு, உச்சமும் அடைகிறாரு. 20ஆம் தேதிக்கு மேலே துலாம் ராசிக்கு போயிடுவார். சுக்கிர பகவான் கன்னி ராசியில் இருக்கார். 3ஆம் தேதி துலாம் ராசிக்கு போயிட்டு தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பெற்று உட்கார போகிறாரு. 28ஆம் தேதி அன்னைக்கு விருச்சக ராசிக்கு போக போகிறாரு. இதோட குரு பகவான் ரிஷபராசியில் இருந்துட்டு 29ஆம் தேதி வக்ரம் அடைகிறாரு. சனி பகவான் மாதம் முழுக்க கும்பம் ராசியில் வக்ரம் அடைகிறாரு. ராகு மீன ராசிலையும், கேது கன்னி ராசிலையும் இருக்காங்க. இதுதான் இந்த மாதத்திற்கு உண்டான ஒரு கிரக நிலைகள் அப்படிங்கிறது. இந்த கிரகங்களுடைய ஒரு ஏகப்பட்ட மாறுதல்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு நிறைய நன்மைகள் அப்படிங்கிறத கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்குது. அந்த ஒரு வகையில் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு கடனால் அவமானப்பட்டு பல எதிர்பார்ப்புகளை கொடுக்கின்ற, அதாவது நடக்காதா அப்படிங்கிற ஒரு இயக்கத்தோடு இருக்கின்ற உங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது என்ன கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கும்பம் ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இந்த புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது நன்மை தீமை அப்படிங்கிறது ரெண்டுமே கலந்தது ஒரு மாதம் அப்படின்னே சொல்லலாங்க. அதாவது 7 சனி காலகட்டத்தில் நன்மை தீமைகள் அப்படிங்கிறது கலந்து வருது அப்படிங்கிறது ஓரளவுக்கு பெரியதொரு சந்தோஷம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஜென்ம ராசியில் சனி பகவான் வக்ரம் அடைகிறாரு. ஜென்ம சனி வக்ரம் அப்படிங்கிறது ரொம்ப கொடுமையான ஒரு காலகட்டம். இதே நேரத்தில் குரு பகவான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்லது செய்ய முடியாத ஒரு இடத்துல 4ஆவது இடத்துல மாட்டியிருக்காரு. அர்த்தாஷ்டம குருவா, அவரும் பெரிய அளவில் நல்லது செய்யக்கூடிய ஒரு இடத்துல இல்லை. அதே நேரத்தில் ராசிக்கு தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் ராகு கொடுத்ததொரு வாக்கை காப்பாற்ற முடியாத ஒரு இடம். இப்படி வருட கிரகங்கள் எல்லாமே நமக்கு சாதகமற்று இருக்கிற நேரத்தில் சில நன்மைகள் அப்படிங்கிறத வாரி கொடுக்கறதுக்கு வருது இந்த புரட்டாசி. அதில் மாத கிரகங்களுடைய ஒரு மாற்றம் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் நிறைய இருக்குது. அப்படிங்கிறதுனால உங்களுடைய ராசிக்கு ஒரு குழப்பமான ஒரு மனநிலைமையோடு இந்த ஒரு மாதத்துக்குள்ளே நீங்கள் வந்தாலும் பரவாயில்ல, ஒரு 10 ரூபாய்க்கு நல்லா இருக்கேன் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை அப்படிங்கிறத கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஒரு மாதம் முடிகிறப்ப புரட்டாசி உங்களை வச்சுருக்கோம். பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா இந்த அஷ்டமத்தில் கேது இருக்கார். அப்படிங்கும்போது ஆரோக்கிய தொல்லைகள் அப்படிங்கிறத கொடுத்துக்கிட்டு தான் இருப்பார். ஒரு முறைக்கு பல முறை எதாக இருந்தாலும் யோசித்து செய்யணும். அதே மாதிரி தேவையற்ற தர்க்கம் பண்ணுறது, தேவையற்ற வாக்குவாதம் பண்ணுறது இதெல்லாம் வச்சுக்கக்கூடாது. வாக்குஸ்தானத்தில் ராகு இருக்கார். நம்ம வாயாலேயே நமக்கு தேவையில்லாத ஆபத்துகள் வந்துடும். அப்படிங்கிறதுனால ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி பெரிய அளவில் பேச்சுவார்த்தைகள், வரன் பார்க்கக்கூடிய நிகழ்வு இதெல்லாம் தலையிடாமல் ஒதுங்கிக்கிறது நல்லது. யாராவது சொந்தக்காரவங்க சொல்லுவாங்க, ஒரு பொண்ணு இருக்குப்பா, ஏதாவது பையன் இருந்தால் பாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இல்லை பையனுக்கு ஒரு பொண்ணு பார்ப்பான்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி எனக்கு அந்த பழக்கம் இல்லைங்க, ஆளை விடுங்க, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கலந்துக்கணும். நம்ம
ஸோ அந்த மாதிரியான விஷயத்தில் இது பெருசாக இன்வால்வ் ஆகாதீங்க. நமக்கு அதெல்லாம் சரிப்பட்டாது அப்படின்னு சொல்லிட்டு விளைவிக்கோங்க. ஸோ கேட்டுக்கோங்க, அவ்வளோதான். அதே மாதிரி சனி பகவான் வக்கரத்தில் இருக்கிறாரு அப்படிங்கும்போது திட்டம் போட்டு நம்ம எதையுமே செய்ய முடியாது. திடீர்னு செலவுகள் வரும். அதே மாதிரி அனுபவஸ்தர்களுடைய ஆலோசனை அப்படிங்கிறது உங்களுக்கு கை கொடுக்கும். என்னதான் நம்ம அடி மேலே அடி வாங்கினாலும் நமக்கு நல்லது நினைக்கிறதுக்கு ஒருத்தர் 2 பேர் இருக்காண்டா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியும். ஏன்னா பல துரோகங்கள் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதையும் தாண்டி ஒரு 2 பேர் நமக்கு நல்லது சொல்கிறவங்க இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க. இதில் கொடுமையோட உச்சம் என்ன அப்படின்னா, நம்ம நல்லா இருந்த போய் அவனுக்கெல்லாம் உதவி செஞ்சுருப்போமோ அவன் நம்மளை கழட்டி விட்டு போயிருவான். நம்ம யாரெல்லாம் எட்டி கூட பார்த்துருக்க மாட்டோமோ அவங்க தான் நமக்கு என்ன கஷ்டம் அப்படிங்கும்போது நிற்பாங்க. அப்படி தான் இருக்கும். அதே மாதிரி இந்த மாதம் தொடங்கி 3வது நாளில் புதன் அஷ்டமஸ்தானத்தில் உச்சமடைகிறாரு. பஞ்சமாஷ்டமாதிபதியான புதன் உச்சமடைகிறாரு அப்படிங்கும்போது அஷ்டமஸ்தானத்திலேயே நடக்குது அப்படிங்கிறதுனால நல்லது இல்லை. சில இடர்பாடுகளுக்கு மத்தியில் தான் உங்களுடைய முன்னேற்றம். எதை எடுத்தாலுமே எடுத்தோம் முடித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவே இருக்காது. மற்றவங்க 1 மணி நேரத்தில் செய்யக்கூடிய வேலையை நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்து செஞ்சுட்டு இருப்போம். எனக்குன்னே இடைஞ்சலுக்கு வருவீங்களாடா அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு இடைஞ்சல் அப்படிங்கிறது வந்துக்கிட்டு தான் இருக்கும். சில இழப்புகள் வரும். அந்த மாதிரி பொது வாழ்க்கையில் எந்தது ஒரு பொது வார்த்தைகளை நம்பி எந்தது ஒரு இதையும் நம்ம செய்யக்கூடாது. முன்ன பின்ன பழக்கம் இல்லாதவங்களை நம்பி நம்ம இதை செய்ய அதை செய்ய அப்படி சொல்லிட்டு யாரையாவது நம்மளை கிளப்பி விட்ருவாங்க. ஸோ அதில் கவனமாக இருந்துக்கோங்க. இப்படியே இந்த தொழிலை செஞ்சு அப்படின்னா அப்படியே கோடியாக கொட்டும், நீ கவலைப்படாத அப்படிம்பாங்க. நம்ம இருக்கிற கஷ்டத்துக்கு எவனா ஏதாவது ஒன்று சொல்லி நல்ல வார்த்தை சொல்லிவிட்டா அப்படின்னா அதை போய் செஞ்சுன்னு தான் பார்ப்போம். அப்படி இறங்கிடாதீங்க, முன்கூட்டியே எச்சரிச்சுக்கிறேன். என்ன ஜோசியரே எல்லாமே கஷ்டமாகவே சொல்கிறீங்களே, நல்லதே எதுவும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். நல்லது அப்படிங்கிறது நிறைய இருக்குது. முதல்ல நம்ம எச்சரிக்கை அப்படிங்கிறத செஞ்சிடணும். அதனால் இந்த ஒரு விஷயத்தில் கவனமாக இருந்துக்கோங்க. இந்த மாதிரி வரன்னு பார்க்குற வேலை உங்களுக்கு திருமணம் இல்லை 7, 8 அப்படின்னு திருமணம் அப்படின்னாலும் கொஞ்சம் நாளைக்கு தள்ளி போடுங்க. தேவையில்லாத செலவு தான் ஆகுமே தவிர வளம் டக்குன்னு அமையாது. அதே புரட்டாசி 3ஆம் தேதியில் துலாம் ராசிக்கு சுக்கிரன் பேர்றாரு. அவருக்கு சொந்த வீடு ராசிக்கு 4க்கும் 9க்கும் அதிபதியான சுக்கிரன் பாக்கியஸ்தானம் அப்படி சொல்லக்கூடிய 9வது வீட்டிலேயே ஆட்சி பெற்று உட்கார்றாரு. அப்படிங்கும்போது பாக்கியஸ்தானம் வலுவடையுது. அப்போது பிள்ளைகளுடைய முன்னேற்றம் கூடுதலாக இருக்கும். பிள்ளைகள் நல்லா படித்து நம்ம கௌரவத்துக்கு கொண்டு வந்து சேர்ப்பாங்க. நல்லதொரு வேலையில் போய்ட்டு உட்காருவாங்க. பிள்ளைகளுக்கு நல்லதொரு வாழ்க்கை அப்படிங்கிறது அமையும். என் பிள்ளை பரவாயில்லடா செட்டில் ஆகிட்டான், ஒரு நல்லதொரு வேலை கிடச்சிருச்சு, ஏதோ நான் கஷ்டப்பட்டாலும் என் பிள்ளை அப்படிங்கிறது கண் முன்னாடியே நல்லா இருக்குது, அது போதும் அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு ஒரு சந்தோஷம் அப்படிங்கிறது கிடைக்கும். இத்தனை நாளாக படித்து முடிச்சுட்டு வேலை இல்லாமல் இருந்தான், எங்கெங்கேயோ வளர்ந்தான், பாவ பிள்ளை, அவனே ஒன்று கொள்ள சொல்ல முடியாது, ஒரு வேலை அமைஞ்சிருச்சு, கடவுள் பார்த்து கொடுத்துட்டாரு அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு ஒரு மன நிறைவு அப்படிங்கிறது உண்டாகும். அதே மாதிரி சில வீட்டில் பிள்ளைங்க அவங்களுக்கு ஒன்று நேர காலகட்டம் சரியில்லாமல் படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போகாமல் 4 பேரை சேர்த்துக்கிட்டு சேருவா தோஷம் சரியில்லாமல் சுற்றிக்கிட்டு ஏதோ தினம் நம்மள்கிட்ட 10-20 காசு அப்படிங்கிட்டு இந்த மாதிரியான வேலைகள்லாம் கூட நடந்திருக்கும். அந்த மாதிரியான பிள்ளைகளுக்கு கூட ஒரு மனமாற்றம் அப்படிங்கிறது வரும். சரி, இப்போது நம்ம குடும்ப கஷ்டத்தில் இருக்குது, நம்ம தான் இனிமேல் தூக்கி நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைகளும் உங்களுடைய பொறுப்பை உணர்ந்து நடந்துப்பாங்க. அப்படிங்கிறது உங்களோட பல கஷ்டங்கள் அப்படிங்கிறத மறக்கடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வாக இந்த ஒரு மாதத்தில் இருக்கும். அதே மாதிரி உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த அந்த இடமாற்றம் இலாக்கா மாற்றம் இது எல்லாமே சுக்கிர பகவான் அமைச்சு கொடுப்பாரு. ஒரு வெளியூரில் வேலை செஞ்சிட்ருக்கேன், கடையில் சாப்பிட்டுட்டு இருக்கேன், குடும்பத்தில் ஒன்றும் ஒத்துமையாக இருக்க முடியல, பிள்ளை குட்டிகளை பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருந்தவங்களுக்கு இப்போ சொந்த ஊருக்கே மாற்றுதல் அப்படிங்கிறதாகும். பரவாயில்ல, ஏதோ வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு உடம்பு கொஞ்சம் பார்த்துக்கலாம், ஒரு 10 ரூபா காசு அப்படிங்கிறத மிச்சப்படுத்தலாம், சொந்த ஊருக்கே கொண்டு விட்டீங்களே சந்தோஷம்டா சாமி அப்படிங்கிற அளவுக்கு இந்த இடமாற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு மனசில் சந்தோஷம் அப்படிங்கிறத கொடுக்கும். அதில் எந்த விதமான ஒரு மாறுதலும் கிடையாது. அதே மாதிரி பிடிக்காத ஒரு துறையில் வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க, நமக்கு பிடிச்சது ஒன்று, நம்ம படித்தது ஒன்று, நம்ம வேலை பார்க்குறது ஒன்றா இருக்கும். அந்த மாதிரி ஆட்களுக்கு எல்லாமே பிடிச்சது ஒரு துறையில் வேலை அப்படிங்கிறது கிடைக்கும். குறிப்பாக காவல்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு விரும்பிய இடமாற்றம் அப்படிங்கிறது இந்த ஒரு காலகட்டத்தில் கிடைக்கும். அதோட புரட்டாசி 20ஆம் தேதி துலாம் ராசிக்கு புதன் வந்துடுறாரு. ஒரு வழியாக அஷ்டமத்திலேருந்து கிளம்பிடுறாரு அப்படிங்கிறது நல்லது. இப்போ புத சுக்கிர யோகம் அப்படிங்கிறது உருவாகுது. அப்படிங்கிறதுனால இது ஒரு பொற்காலம். நகை நட்டு அப்படிங்கிறது வாங்கி போடலாம். ஒரு தங்கி வாங்குறேன், வெள்ளி வாங்குறேன், வைரம் வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி போடலாம். அதே மாதிரி வெளிநாட்டில் உள்ள பிரபல நிறுவனங்களில் இருந்து உங்களுக்கு பணிபுரிவதற்கு அழைப்பு அப்படிங்கிறது வரும். பண தேவை அப்படிங்கிறது இருந்தது அப்படின்னா உடனுக்குடன் பூர்த்தி ஆயிரும். எங்கேயோ யாரோ ஒரு 10 ரூபா கடன் அப்படின்னு சொல்லிட்டு போய் நின்னா நமக்கு உடனே கடன் கிடச்சிரும். பணத்துக்காக கஷ்டப்பட வேண்டியதில்லை. ஒரு 10 ரூபா நமக்கு பற்றாக்குறை அப்படின்னா கூட கொடுத்து உதவுறதுக்கு ஒரு ஆள் சம்பாரித்து வச்சுருக்கண்டா அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதோட பொது வாழ்க்கையில் உள்ளவங்களுக்கு மாதத்தோட பிற்பகுதி அப்படிங்கிறது ரொம்ப சூப்பர். புதனும் பயிற்சியாகி வந்த பிறகு ரொம்ப அற்புதமான ஒரு எதிர்காலம் அப்படிங்கிறது இந்த ஒரு மாதத்தில் இருக்குது. அதே நேரத்தில் செவ்வாய் அப்படிங்கிறவர் உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் இப்போது 5வது வீட்டில் இருக்கார். அப்படிங்கிறது உங்களுக்கு சந்தோஷம்.
என்ன பூமிக்காரகன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்காரு அப்படிங்கும்போது பரம்பரை தொழில் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். குறிப்பாக விவசாயம் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க, இவங்களுக்கு எல்லாம் ஒரு 10 ரூபா காசு பணம் அப்படிங்கிறது கிடைக்கும். பூர்வீக சொத்தில் ஏதாவது பாக பிரிவினை இருந்துச்சு அப்படின்னா அது சரியாகும். தாத்தன் பாட்டம் சொத்தில் ஏதாவது வம்பு வழக்கு இருந்துச்சு அப்படின்னா அதில் திருப்பி உங்களுக்கு சாதகமாக வரும். இப்படி சகல விதமான ஒரு அமைப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அதோட முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாதத்தோட 29ஆம் தேதி ஒரு புரட்டாசி 29ஆம் தேதி குரு பகவான் வக்ரம் அடைகிறாரு. அர்த்தாஷ்டம குரு பலம் இழக்கிறார் அப்படிங்கிறது இன்னொரு நல்லதொரு செய்தி. அதை நாம் குரு வக்ர பலன்கள் அப்படிங்கிறத தனியாக பார்த்துப்போங்க. மற்றபடி இந்த ஒரு மாதம் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா தான் இருக்குது. நம்ம பயப்பட வேண்டியது இல்லை. தினமும் குளிச்சு மூழ்கிட்டு விநாயகர் வழிபாடு அப்படிங்கிறது செய்யணும். சனிக்கிழமைகளில் அனுமன் வழிபாடு அப்படிங்கிறது செய்யணும். பெருமாள் வழிபாடு அப்படின்னு செய்யணும். வியாழக்கிழமைகளில் குரு பகவானுக்கு நெய் தீபம், சனிக்கிழமைகளில் சனி பகவானுக்கு எல் தீபம் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கிறது ஏற்படும். நன்றி.